Hi friends, welcome to Kokila's channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல சிக்கன் பிரியாணி எப்படி செய்யறது பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு பாத்திரத்தை எடுத்து 5 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான பிறகு பிரியாணி மசாலா எல்லாம் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். நல்லா பொரிஞ்ச பிறகு 2 வெங்காயம் நீல வாக்குல கட் பண்ணி வச்சிருக்க அதை போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் சால்ட் போட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ ஒரு கைப்பிடி புதினாவை போட்டுக்கலாம். 2 கைப்பிடி கொத்தமல்லியை போட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். 2 நிமிஷத்துக்கு நல்லா வதங்கட்டும். வதங்கின பிறகு 1 கப் தயிர் எடுத்து வச்சிருக்க அதை ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு ஒரு 4 தக்காளி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்க அதை போட்டுக்கலாம். போட்டுட்ட பிறகு நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். இப்போ ஒரு 10 பல் பூண்டை உரிச்சு வச்சிருக்க அதை போட்டுக்கலாம். 2 பச்சை மிளகாவை லைட்டாக கீறி வச்சிருக்க அதை போட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். சிம்ல ஒரு 5 நிமிஷத்துக்கு வேகட்டும் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். 5 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ 2 லெமனை பிழிஞ்சு வடிகட்டி வச்சிருக்க அதை ஊற்றிக்கலாம். சால்ட்டு கம்மியாக இருக்குது, அதனால 1 ஸ்பூன் சால்ட்டு போட்டுக்கிறேன். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் சில்லி பவுடர் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சிம்ல ஒரு 10 நிமிஷத்துக்கு வேகட்டும் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். 10 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். 1/2 கிலோ சிக்கனை எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கேன், அதை போட்டுக்கலாம். எல்லா சிக்கனை போட்ட பிறகு நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு சிம்ல ஒரு 15 நிமிஷத்துக்கு வேகட்டும் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஓப்பன் பண்ண பிறகு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இங்கே பாருங்க, சிக்கன் நல்லா வெந்துடுச்சு. இந்த டைம்ல ஒரு 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் ரைஸ் எடுத்து வச்சிருக்கேன், அதை போட்டுக்கலாம். போட்டுட்ட பிறகு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இங்கே பாருங்க, சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இதே மெத்தடில் செஞ்சு பாருங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஹோட்டலில் போய் சாப்பிட்ணுன்னு அவசியமே இல்லை, அந்த அளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் சாப்பிட்டாலும் ஹெல்த்தி தான், அதனால் கடையில் அவாய்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஃப்ரீயாக இருக்க சொல்ல இந்த சிக்கன் பிரியாணி எப்படி இருந்துச்சுன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. Thank you friends. Tata.